வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் 2 நாளைக்கு ஊருக்கு போயிருக்காங்க, இல்லை எங்கேயாவது டூருக்கு போயிருக்காங்க அப்படின்னு போயிட்டாங்கன்னா, நம்ம வீட்டில் தனியாக இருப்போம். அப்போது நமக்காக என்னடா சமைச்சு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரே எரிச்சலாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. அப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு தொக்கு நல்லா சுருக்குன்னு செஞ்சு வச்சுட்டோம்னா அப்படின்னா, அது 3 நேரமும் அவங்க வர வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு வெங்காயத்துக்கு சூப்பராக இருக்கும். அதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 கப்பு வறுத்த வேர்க்கடலை, அப்புறம் ஒரு கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு அதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் சீரகம், 4 காஞ்ச மிளகாய் பொரிஞ்சதும் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காய விழுதை சேர்த்துருங்க. சேர்த்து அதை நல்லா வதக்கி விடுங்க. அந்த வெங்காய வாசனை பச்சை வாசனை போட வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதை நம்ம சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, பழைய சாதத்தை கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா இருக்குங்க. அப்புறம் என்னங்க, 4 இட்லி சுட்டோ, 2 தோசை சுட்டோ, இல்லை சாதம் வடித்து வச்சோ, இந்த ஒரு டே சைடு டிஷ்னா போதுங்க. இதை வச்சு ஊருக்கு போகிறவங்க வர வரைக்கும் வச்சு இதை நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம்.